ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாழைப்பூ, வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரியாக சேர்த்துட்டு இருந்த வாழைப்பூ இப்போ காணாதையே போயிடுத்து. அதை பார்த்தாலே நறுக்கிறதுக்கு பயந்துட்டு ஓடுற நாளாக எடுத்து. இந்த வாழைப்பூவில் வடை பண்ணி சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நம்மளும் வடை பண்ணலாம். அதில் வாழைப்பூ நல்லா ஆஞ்சிட்டு அந்த வாழைப்பூக்கு நடுவில் இருக்கிற அந்த போலன் எடுக்கிறதுக்கு வேறு வேறு மெத்தட்ஸ் இருக்கும். நான் இப்படி தான் பாட்டம்லேருந்து கட் பண்ணுவேன்னு அப்படியே உருவி 5-8 எடுத்து போட்டுடுவேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணியை விட்டு ஊற வச்சிடணும் ஒரு அட்லீஸ்ட் 1 hour. கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிறது 2 கப் எடுத்து அந்த 2 கப்பு உளுந்தில் நல்லா தண்ணியை விட்டு ஒரு 3-4 தடவை அலம்பிட்டு 10 minutes ஊற வச்சுட்டு வடிய வச்சுடணும். அதை அந்த கருப்பு உளுந்த மிக்சியில் போட்டால் சலசலன்னு சத்தம் இருக்கணும். நசிக்கினா லைட்டாக நசுங்கணும். அதுதான் அதோட பதம். அதுக்கு கூட கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா வாழைப்பூ போட போகிறோம், வெங்காயம் போட போகிறோம். பெருங்காயம், உப்பு, மிளகாவத்தல் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இந்த வாழைப்பூ பாதி வாழைப்பூ தான் இது. அது நல்லா பொடியாக நறுக்கினது நல்லா எலுமிச்சம்பழம் தண்ணியில் விட்டு வச்சுருக்கிறத 1 hour ஊறி இருக்கும். அது நல்லா புழிஞ்சு எடுத்து போடணும். ஒட்டை நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டாலே போதும், வேகெல்லாம் வைக்க வேண்டாம். இது நல்லா கலந்து கையில் லைட்டாக தட்டி, தின்னா தட்டினா ரொம்ப கரகரன்னு இருக்கும். பட் வாழைப்பூ வெளியில் வந்துடும். ஸோ நான் பருப்பு விட மாதிரி கொஞ்சம் லைட்டாக கனமாக வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து சூடாக சாப்பிட்டா அவுட் சைட் கிறிஸ்பாக இருக்கும். உள்ள ஒரு பைட்லேயும் யூ கேன் ஃபீல் த வாழைப்பூ.